அது கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. கூலி வேலை தான். அவங்க விசாரித்து பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும். கூலி வேலைக்கு விவசாய வேலைக்கு கூலி வேலை தான். சொந்த காடு இதை தோட்டம் துறப்புலாம் கிடையாது. விசாரித்து பார்த்துட்டு கவர்மெண்ட் நல்லது எங்களுக்கு நடத்தணும். அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு அவன் இருந்தால் காப்பாற்றுவான். எங்களால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். வாய்ப்புலாம் பண்ண முடியாது. அதனால இந்த கவர்மெண்ட் தான் அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும். அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் ஒரு படிப்பு செலவுக்கு எதுக்கு ஒரு திச்சு உதவி ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்கள் முயல் இது ஆடுதுன்னு சொன்னதையுமே அவன் பொழைச்சி வந்தால் சந்தோஷம். பொழைக்கலுங்கிற பட்சத்தில் 4 பேர் அவன் பொழைக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஒழிஞ்சு யாருக்கு இது வரைக்கும் அந்த பையன் எடுத்துருப்பான். அவனால ஒரு 4 பேர் பொழைக்கிட்டுன்னு தான் நாங்கள் முடிவெடுத்தோம். கடன் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடன் இவங்க கட்டுவான். யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவன் இது வரைக்கும் அப்படிங்கிற ஊர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோட இது அவன் இது உறுப்பு எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. யாரோ ஒருத்தர் பொழைக்கிட்டு எங்கே வேணாலும் யார் வேணாலும் இப்போ நம்மளாட்ட இல்லாதவங்க போட்டால் சந்தோஷம் எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் இந்த முடிவு 3 நாளாக நல்லா பொழைக்கி வச்சுட்டோம். முடியாத பட்சத்துக்கு இது பண்ணணும்னு எங்கள் மைண்டில் இருந்துச்சு. இன்றைக்கி முடிவு பண்ணி முடிச்சிட்டோம். சாந்தி. ஐயா, நான் ஒரு விவசாயி, கூலி வேலைக்கு தான் போகிறேன். என் காடு குத்தைக்கு ஓட்டிட்டுக்கிறேன். அதுக்கு நாற்று பிடுங்க ஆடு வந்துச்சு. கவுரு வந்துச்சுன்னா கவுரு வாங்க போகணும். என்ன ஆச்சு ஏதாச்சும் ஆச்சுண்டாச்சுன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல. பையனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி நான் ஊராக அலைஞ்சி இங்கே கொண்டா சேர்த்து ஒன்றும் முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணிக்கிறோம் ஐயா, முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக என் பிள்ளைக்கு மருமகளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்க போதும். 30 நாளத்து குழந்தை தான் அது. அந்த குழந்தையும் நல்லா இருக்கட்டும், என் மருமகளும் நல்லா இருக்கட்டும். நானும் பிள்ளைக்கு பழிக்கிறாங்க நல்லா இருக்கட்டும். நான் எங்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு காப்பாற்ற எங்களுக்கு போகாது. அதுக்கு பிழைக்கணும். பொறுப்புத்தான திட்டம் நல்லா கொடுத்துருவோம். ஒரு 6 பேர் பிழைக்க நல்லா வாழ்கிற மாதிரி என் பையன் எப்படி ஊரெல்லாம் சுற்றி வந்தால் அது மாதிரி ஆத்மாவும் ஊரை சுற்றிட்டு இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும். என் பையன் கூட இந்த விவசாயத்தை எங்கள் கூட விவசாயிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். படிக்க வேலை கிடைக்கல. என் கூட செஞ்சான் குடித்தான் எல்லாம் செஞ்சான். அந்த கவுரு வாங்க போன நேரமோ இளம்போ அவனுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு தெரியல. அடிப்பட்டு நாங்கள்லாம் எப்படி அடிப்படிச்சு என்ன பண்ணி அவங்களுக்கு சொன்னேன். நாங்கள் போங்காட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அதனால் பின்னாடி நாங்களும் ஒரு அளவுக்கு செலவும் பண்ணி பார்த்துட்டு முடியல. கோயம்புத்தூரும் கொண்டு போக முடியலன்ட்டாங்க. ராமக்கல்லுக்கும் கொண்டு போக முடியலன்ட்டாங்க. இங்கே கொண்டாந்து போட்டோம். இதை பார்த்தெல்லாம் செஞ்செல்லாம் நாங்கள் கடைசியில் நைட்டு மூளை போச்சு இதாகிடுச்சு. எல்லாம் முயற்சி நிறையா பண்ணாங்க. சும்மா சொல்லுவார் எல்லாம் பெருசு பண்ணி பார்த்தாலும் செஞ்சாங்க. இப்போ காலத்துக்கு மூளை போச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, சாணத்துக்கு பண்ணுறீங்களா? அப்படி ஒரு 6 பொருள் எடுத்து செய்கிறோம். நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு செய்கிறதுக்கு அந்த ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு ஒரு உதவி. மருமகளுக்கு ஒரு கரும்புட்டு வேலை குழந்தை அது நல்லபடியாக நல்லா செஞ்சு கொடுக்கணும். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும். என் மருமகளும் பிழைக்கணும். எங்களை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நாங்கள் பிழைக்கணும் இல்லை. ஏன்னா என் பையன் இருந்தாலும் காப்பாற்றி போடுவான். என் பையனும் இல்லை. அதனால் எனக்கு அதை ஒரு உதவி செஞ்சால் அது ஐயாவுக்கு நல்ல ஒரு போடி புண்ணியம். ஆக்சிடென்ட்டு கோவிலில் ஒரு பெரியவர் குறைக்க வந்து வேறு சைக்கிளில் அந்த பெரியவரை வந்து மேலே விட்டுருமோன்னு திரும்பும் போது அந்த மண்ணில் சறுக்கிட்டு விழுந்துட்டாங்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்கல. அதை தான் அங்கேயும் சொல்கிறாங்க. அந்த பெரியவர் பிழைக்கிறதுக்கு காரணம் ஆகிட்டான். அவ்வளோதான். கேமரா பார்த்து சொல்லிக்கிறாங்க. நான் இன்னும் அந்த பக்கம் நான் வந்து நீ 4 நாள் ஆச்சு. இந்த பக்கம் எந்த பக்கம் இங்கே தான் இது பண்ணி வாசிப்பு சுற்றிக்கிட்டே இருக்கிறேன்.